அநேக நேரங்களில் பிசாசானவன் நம்மளை ஜெயிக்கிறவனாக காணப்படுகிறான். ஏன் அவன் நம்மளை ஜெயிக்கிறவனாக காணப்படுகிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய வேத வசனம் நமக்குள்ளாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இருக்கும்போது அந்த வசனமானது நம்மிடத்தில் கிரியை செய்தா என்று சொல்லி பார்த்தா, நிச்சயமாக அது கிரியை செய்கிறதா இல்லை என்று சொல்லி நம்ம சோதித்து பார்க்கறதுக்குள்ளாக பிசாசானவன் நம்மளை என்ன செய்தான்னா ஜெயித்து விடுகிறான். அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் பிசாசை ஜெயிக்க என்ன வழி என்று சொன்னால், அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க தான் சரி. எப்படி எதிர்த்து நிற்கணும்? ஆண்டவருடைய திருவாக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது தான். ஏன்னா ஆண்டவரே அவன் சோதிக்க வந்தவன். அவன் சோதிக்க வந்தபோது ஆண்டவர் அவனை வசனத்தினால ஜெயித்தார். நாமும் வசனம் என்னும் மன்னாவினால் தான் அவனை ஜெயிக்க முடியுமே தவிர, வசனத்தின்படி நடந்தால்தான் அவனை ஜெயிக்க முடியும் தவிர மற்றபடி ஜெயிக்க முடியாது. ஆமென். நாம் அவனை ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளிலே தந்தருவாராக. கர்த்தருடைய நாமம்